செல்லம்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பச்சை பருப்பு, கேரட்டு, சௌசௌ இதெல்லாம் வச்சு ஒரு கூட்டு ரெடி பண்ணுறேன். பூண்டு ஒரு 10 பல் எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணிக்கிட்டேன். சௌசௌ ஒரு சௌசௌ எடுத்து தோல் சீவி பொடிசாக கட் பண்ணிக்கிட்டேன். கேரட் ஒரு கேரட்டு பொடிசாக கட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் 2 வெங்காயம் வச்சுக்கிட்டேன். பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா வச்சுக்கிட்டேன். இதில் ஜீரகம், மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் டீஸ்பூன் அளவுக்கு, எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் விட்டுக்கிட்டேன். அப்புறம் பச்சை பருப்பு இருக்கு இல்லையா, அதை நல்லா வறுத்துட்டு கழுவி அந்த பச்சை பருப்பும் இதில் வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு 3 விசில் விட்டு இறக்கணும். இப்போ பச்சை பருப்பு கழுவிட்டு வச்சுட்டேன். பச்சை பருப்பு வறுத்து வைக்கணும், லைட்டாக வறுக்கணும். அப்போ தான் அந்த குழப்புன்னு இருக்காது, நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். வறுத்து ரெடி பண்ணிவிட்டால் தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு 3 விசில் விட்டு கூட்டு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது தொட்டுக்கிறதுக்கு பலாக்கொட்டை வீட்டில் இருந்தது. அது தோலை நீக்கி 2 பொளந்து கட் பண்ணி இந்த குக்கரில் 3 விசில் விட்டுக்கலாம். 3 விசில் விட்டு தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கு மசாலா போட்டு வறுத்து தொட்டுக்க வச்சிடலாம். இப்போ இந்த கூட்டுக்கு தேவையானது ஒரு 6-7 பத்தை தேங்காய் வச்சுக்கிட்டேன். அதை பொடிசாக நைஸாக உடச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். தாளிப்புக்கு கடுகு, பெருங்காய பவுட்ரு, பெருஞ்சீரகம், எண்ணெய் ஒரு அரை குழிக்கரண்டி அளவுக்கு விட்டு எல்லாம் வச்சு தேங்காய் பூ அதையும் வச்சு நல்லா பரட்டி கூட்டில் வச்சுக்கலாம். அப்பளப்பூ டேஸ்ட்டுக்காக பொரித்து நல்லா பொடியாக நொறுக்கி அதை இறக்கும்போது வைக்கணும். வச்சு இறக்கி கிண்டிடணும், அவ்வளோதான். அது ஒரு 10 பூ அளவுக்கு அப்பளப்பூ எடுத்து நொறுக்கிட்டேன். இப்போது கூட்டு தாளிப்பு கொடுத்துடலாம். கூட்டு விசில் விட்டு இறக்கி உப்பு வச்சுக்கிட்டேன், கல் உப்பு. அதுக்கப்புறம் தாளித்து வச்சுருக்கேன் இல்லையா, தேங்காய், கருவேப்பிலை, மல்லியெல்லாம் தாளித்து ரெடியாக இருக்குது. தேங்காய் இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்து போட்டால் டேஸ்ட் கொடுக்கும். அப்பளப்பூவும் வச்சுட்டேன். வச்சு அவ்வளோதான், முடிஞ்சு. திருப்பி விட்டுட்டு நெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். தேவையான அளவு 2 ஸ்பூன் வச்சா போதும். நெய் 2 ஸ்பூன் நெய் வச்சு இறக்கணும், அவ்வளோதான்டா. கூட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பலாக்கொட்டை வேக வச்சேன் இல்லையா, தண்ணி வடிச்சிட்டு வானலில் வச்சு மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் வச்சு 1.5 ஸ்பூன் மிளகாய் பொடி வச்சு எண்ணெய் விட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு வச்சு வானலில் சிம்மில் வச்சு அப்படியே மெதுவாக அதை அப்படியே மொரன்னு வர அளவுக்கு செஞ்சுக்கணும். அது தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், காரம் வச்சு. இதுதான் இன்றைய சமையல். கூட தயிர் வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான்டா. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சிம்மில் வச்சு திருப்பி விட்டு இறக்கணும், அவ்வளோதான். இப்போ நான் சிம்மில் வச்சுட்டு நல்லா மொரன்னு வர ஸ்டேஜ் வந்தாச்சு. நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ இறக்கிடலாம், அவ்வளோதான். சாப்பாடு பரிமாறிடலாம். சாதம் ஒரு கரண்டி வச்சு, ஒரு கரண்டி கூட்டு 2 கரண்டி வச்சு, தேவையான அளவுக்கு தயிரும் வச்சு, தொட்டுக்கிறதுக்கு சைடிஷ் வச்சு, ஒரு வாழைப்பழம் வச்சு சாப்பிட வைக்க வேண்டியதான். நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடுங்க. இந்த வெயிலுக்கு இந்த கூட்டு நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும். தயிரும் ரொம்ப நல்லது. டெய்லியும் தயிர் எடுத்துக்குவாங்க சாப்பாட்டு கூட, உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை சொல்ல, பாய்.